ஹோல்ட் ஆன். என்ன இவ்வளவு வேகமா போறீங்க? ஓஹோ, இளமையின் வேகமோ? ஆமா, இந்த சைடு எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் இருக்கு, அதான் சூர்யா கிட்ட கேட்க போறேன். ஆடே எங்க அப்பா, அது என்ன டவுட்னு எங்களுக்கு சொன்னா நாங்க கிளியர் பண்ணுவோமே. சூர்யா ரேங்க் ஹோல்டர் பிரகாஷ். ஓ, நீ அப்படி வரியா? இத பாரு சூர்யா, இந்த தியரி படிப்புல தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா எல்லாத்துலயும் மன்னன். மாத்ருபுதம் மாதிரி இன்க்ளூடிங் செக்ஸ். அது என்ன டவுட்னு சொல்லுடாரு. கம் ஆன் கம் ஆன் டெல் மீ யார். கம் ஆன் டெல் மீ. கையெடு. வாட்? பிரகாஷ் கையெடு. எனக்கு அருவருப்பா இருக்கு. சாரி. சூர்யாவை நான் லைப்ரரியில பார்த்தேன். அங்க இருப்ப பாரு. இன்டீசன்ஸ் பர்சன். வெக்கமா இல்ல உனக்கு? தொட்டால் பூ மலரும். ஆனா நீ தொட்டதும் தூக்கி எரிஞ்சிட்டாளேடா. மூஞ்ச பாரு. டேய், அது உன் தப்பு இல்ல. உன் கையோட அருமை அவளுக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா தெரிய வைப்பனா? தெரிய வைப்பேன். ஏன்னா அவ உன்னை தேடி வந்து கட்டிக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. அப்ப தெரிய வைப்பேன். என்னடா குறை இந்த ராஜாவுக்கு? தலைவா, இதுக்கு பதில் சொல்லாம விடக்கூடாது. அது பதில் எப்ப சொல்லணும்? அவளை மனைவியாக்கி முத இரவுல பால் எடுத்துக்கிட்டு ஒரு கெட்டப்ல உள்ள வருவாளே, அப்போ சொல்லுவேன். தமிழ் பண்பாடு அப்படியே தெரியுது. சத்திரியடி. என்னடி சொன்ன? நான் உன்னை தொட்டா அருவருப்பா இருக்குன்னல்ல, இப்ப என்ன பண்ணுவேன்? நான் உன் புருஷன், நீ என் பத்தினி. பத்தினியோட கடமை என்ன தெரியுமா? புருஷன் தொட்டா பத்திக்கணும். உட்காருடி, உட்காரு. அது இப்போ நான் உன்னை தொட மாட்டேனா? நீயா என் கைய பிடிச்சி போடுறே. அது நீயா தொட்டுக்கிட்டு என்ன சந்தோஷப்படுத்துறியா? Shall we start now? Lock the computer. தொடங்கு. ஆட்ரா சக்க. அப்படி போடு. அப்புறம் சொல்லும். மகனே, நாயர் கடையில இருந்து ஸ்ட்ராங்கா டீ போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏப்பா, எனக்கு கொஞ்சம் படிக்க விடுறியா? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கப்பா கொண்டு வந்து பெண்ட் எடுத்துட்டு இருக்கே. இங்க புக்கை விட கப் தான் ஜாஸ்தி இருக்கு. நீ தூங்காம படிக்க வேண்டாமா? நல்லா படிக்க விட்டு போ. குடி குடி குடி. என்னது? இல்லப்பா, படிபடின்னு சொன்னேன். வாங்கப்பா. இங்க என்னப்பா நீ? என்னப்பா இது? சிகரெட்னு சொல்றாங்க. உங்க பையன் சிகரெட் பிடிக்கிறானோ இல்லையோன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நீ தூங்காம படிக்கிறியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ராஜா? நம்ம ஊர் கவனமா இருங்க. கடங்காரனுக்கு பதில் சொல்ல ஐடியா வரலைன்னா ஒரு சிகரெட் எடுத்து 10 வச்சு ஊதுறாங்க. பட்டுன்னு ஐடியா வருது, பளிச்சுன்னு போய் சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்படி இருக்கும்போது நீ ஐஏஎஸ் படிக்கிற, படிச்சது மனசுல நிக்க வேணாமா? தூங்காம படிக்க வேணாமா? தம் அடிச்சா என்ன தப்பு? அப்பா, சிகரெட் பிடிச்சா படி போறாது, கேன்சர் தான் வரும். ஐயோ, அப்ப வேணா குடு குடு. இல்ல ஒரே ஒரு சிகரெட் கொடுப்பா. கொடுப்பா. சும்மா இருப்பா. நானே என் பையனை கெடுக்க பார்த்தேன். அப்பா, உங்க ஆசை நிறைவேறணும். நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிற வெறி இங்க இருக்கு. இன்னும் 100 ராத்திரி முடிச்சாலும் நான் தூங்க மாட்டேன். சரியா? இது போதும்டா ராசா. எப்படியோ நீ ஐஏஎஸ் ஆனா போதும். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பா. நீ அவசரம் ஊர் வரைக்கும் வந்துட்டு போயிரு. எதுக்கு? அட உங்க அத்தை புள்ள சமைஞ்சிட்டாப்பா. அத்தை மக சமைச்சு நான் என்ன பண்றது? ரெட்டு வந்து குடிசை கட்டிட்டு போறப்பா. நான் வந்து குடிசை கட்டினா எங்க ஐஎஸ் பாஸ் பண்ண முடியாது. பரவாயில்லையா? ஐயோ, படிப்பு பாலாயிருமையா? அப்ப கூட நானே கட்டிக்கிறேன். நீ ஒழுங்கா படிப்பா. உடம்பு பாத்துக்க. அப்புறம் ஏப்பா, நான் அந்த முறுக்கு சீடையில சுட்டு கொடுத்தேன், தீர்ந்து போச்சா? சொல்லுப்பா, சுட்டு கொடுத்து அனுப்புறேன். வேணாம், ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற சாப்பிட்டு எனக்கு வயிற்று வலிக்குது. வயிற்று வலிக்குதா? அப்ப சூடு. ஏப்பா, அந்த விளக்கணையே தொப்புள் ஊத்தி தேய்ச்சியா? விளக்கணை தேய்ச்சே. ஏன்டா இந்த இழுக்கிறேன்? தேய்ச்சினா எப்படி தேய்ச்சா, எங்க தேய்ச்சா விவரம் சொல்லுவாங்களா? பா, இது எஸ்டிடி பா. இது எஸ்டிடியா இருந்தா தொப்புள்னா இந்திக்காரன் தெரியவே போதும். சொல்றா. சரி,
இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் அது எடுத்து தொப்புல போட்டு தேய்யும் தேய்ச்சா வயிற்று வலி போயிடும். சரியா? வாஜ்பாய்க்கு முறுக்கெல்லாம் கொடுத்தியா? வாஜ்பாய் கொடுத்தாச்சு. எந்த வாஜ்பாய்க்கு? அதாப்பா இந்த பிரதமர் வாஜ்பாய் கொடுத்தாச்சு. சரி, ஐயோ என்ன பண்ணி என்ன காட்டி கொடுத்துட்டு போல இருக்கேன். போய் பாட்டு வரலாம்ல. இப்ப முக்கியமா நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அடுத்த வாரம் ஆக்ரா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல வில்லேஜ் விசிட் இருக்கு. இல்ல அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் வந்து சொல்றேன். நீ என்ன பண்ற, ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் போட்டு அங்க வந்துரு. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை ரிசீவ் பண்றேன். அட எதுக்குப்பா அவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு நாங்க வரோம்னா? ஏப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ என்ன வளர்த்துருக்க. இப்படிப்பட்ட இடம்லாம் நான் பார்க்கும்போது நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? சந்தோஷமா இருக்குடா மகனே. லவ் யூப்பா. டே அப்படின்னா லவ்னா காதல். டே அந்த கரும்பல நமக்கு எதுக்கு? சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் Excuse உன்னை me. காதலிக்கிறேன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறீங்களா? ஃபோன் பண்ணனும். இல்ல ஒரு பொண்ணு இதை ஓகே வச்சிடப்பா. ம், கொஞ்சம் வெயிட் ஓகே. பண்ணுங்க. ஹலோ அம்மா, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அம்மா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நாங்க இங்க இருந்து ஆக்ரா பக்கத்துல வில்லேஜ் விசிட்டுக்கு போறோம். அதனால நீயும் உமாவும் வர 23rd ஆக்ராவுக்கு வரீங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா டெல்லி சுத்தி பாக்குறோம். ஓகே, டெல்லியில பார்க்கலாமா? பாய். இதெல்லாம் ஒரு கூத்து. எங்க போறானுங்க எங்க போறான்னு தெரியல. டேய் சூர்யா, நாம ஐஏஎஸ் பண்றதுக்கும் இந்த வில்லேஜ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? மொழி தெரியல, பாஷை தெரியல, இதெல்லாம் தேவையா? அப்படியா? 200 வருஷம் பின்னாடி அனுப்பிச்சிட்டாங்கடா இவங்க. போறாங்க பாரு. ஆஹா, ஏய், என்ன பிரகாஷ் இது? குழந்தை மாதிரி பலூன்லாம் வச்சுக்கிட்டு என்ன எல்லாம் ப்ளூவா இருக்கு? ப்ளூனா ரொம்ப பிடிக்குமா? ப்ளூன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ப்ளூ ஃபிலிம் சரியா பாக்குறேன். சீ. ஹலோ, உன் கையில இருக்கிற ரெட்டும் பிடிக்கும். ஏன்? ஏன்னா எனக்கு ரெட் லைட் ஏரியாவும் பிடிக்கும். ஐயோ, என்னது எல்லாம் பச்சை பச்சையா பேசுறாரு? செக்ஸ்னா பச்சையா உனக்கு? சிவானி, செக்ஸ் பத்தி என்ன நினைக்கிற நீ? It is the essence of life. It is the essence of life. செக்ஸ் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது. It is very important in life. சரி, இது பொண்ணு. ஐயோ. 5 रुपया को दे दिए. शुक्रिया. अच्छा अच्छा. சூர்யா, சூர்யா, என்ன இந்த பிரகாஷ் கிட்ட காப்பாத. அவன் தொல்லை என்னால தாங்க என்ன முடியல. பண்ண? தம்பி, நீங்க தமிழ்நாடா? நீங்களும் தமிழ் பேசுறீங்க? நமக்கு மதுரை பக்கம் உசிலம்பட்டி தான் தம்பி. முறுக்கு சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். திருவிழாக்கு திருவிழா முறுக்கு சுடுவோம். அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நானும் மதுரை பக்கம் தான், கொட்டாம்பட்டி. ஆமா, பெரிய லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லிக்கிறாரு. என்ன தம்பி இந்த ஏடி இடிக்கிறா? உன் பொஞ்சாதியா? இவனா? ஏய், ஓய், கச்சரமா இருக்கா? ஒரு புடவை கட்டி குட்டி ஏறக்கூடாது? சைஸ் கிடைக்கல. பாருங்க, நான் இவர் பொஞ்சாதில ஒண்ணும் இல்ல. இவர் யாரோ நான் யாரோ. சரி சரி, என்ன விஷயமா தம்பி வந்திருக்கீங்க? இந்த வில்லேஜ் விசிட்னு சொல்லுவாங்க, அதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்து இந்த ஜனங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தீசிஸ்ல எழுதினாதான் நம்ம ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும். அப்படியா? ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க பாஷை கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன தம்பி, நான் உங்க கூட வந்து ஒத்தாசை பண்றேன். நீங்களா? என்ன தம்பி, நீங்க நம்ம ஊர்க்காரவங்க, இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? தேங்க்யூ. இந்த முறுக்கு வியாபாரம் அதை என் வீட்டுக்காரர் பாத்துக்கிடும். நீங்க வாங்க. தேங்க்யூ. டா, தேங்க்யூ வெரி மச். வியாபாரத்தை பாத்துக்கிட்டா வாரேன். இந்த ஊருக்கு விசேஷமே இந்த கன்னி தேவதை கோயில் தான். அதுவும் ஆளுக்கு நடுவு அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏய் சூர்யா, இந்த மண்டபத்தை பாரு, அங்க போலாமா? தம்பி, இத தாண்டி யாரும் போக கூடாது. ஏன் போக கூடாது? அந்த மண்டபத்தை பாருங்க. அம்மா, ஏன் எல்லாரும் இங்க கண்ணை கட்டிட்டு வேலை செய்றாங்க? இது கன்னி தேவதை கோயில் தம்பி. 1000 வருஷத்துக்கு பழமையானது. இந்த அம்மன் எப்பவுமே தானா குளிச்சிட்டு கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துரும். அப்படி ஒரு நாள் குளிக்கும் போது திடீர்னு வெள்ளம் வந்து துணியெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சான். அம்மன் நிர்வாண கோலத்தோடய கோயிலுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சான். இந்த கோயிலுக்கு பக்கத்துல வரவங்க எல்லாம் அம்மன் என்ன கோலத்துல இருக்குன்னு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் கண்ணை கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. அப்ப அம்மன் ஷேம் ஷேம் பப்பிஷம் கோலத்துல இருக்கு. தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்க என்னங்க விசேஷம்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்னி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்ததே இல்ல. சமைஞ்ச கன்னி பொண்ணுங்க இந்த கோயில உட்கார்ந்து கன்னி பூஜை பண்ணினா உடனே கல்யாணம் ஆயிரும். கன்னி பூஜை என்னங்க? ஊர்ல இருக்கிற வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு அவங்க வசதிக்கு ஏத்தாப்புல நகை நட்டை போட்டு அலங்காரம் பண்ணி அவங்க கல்யாணத்துக்கு என்ன சீர்வரிசை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத பண்ட பாத்திரம், கட்டில் பீரோவா திண்ணையில அடுக்கி வச்சு சாயந்தரம் வெளியில பாய விரிச்சு தீபம் ஏத்தி ஒவ்வொரு பொண்ணும் மனக்கோலத்துல காத்திருக்கும். இந்த திருவிழாவை பத்தி தெரிஞ்ச இந்த ஏரியாவுல இருக்கிற வயசு பசங்க பொண்ணு பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு பொண்ணு போட்டிருக்கிற நகை நட்டு சீர்வரிசை இத பார்த்து
அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு முன்னால இருக்கிற தீபத்துல மாப்பிள்ளை வந்து பூவை வைப்பான். விளக்குல பூ வச்ச அப்புறம் தான் பொண்ணே தலை நிமிர்ந்து மாப்பிள்ளை முகத்தை பாப்பா. அவனை பிடிச்சிருந்தா அந்த பூவை எடுத்து தலையில வச்சுக்குவா. மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா பூவை எடுத்து வாளியில இருக்கிற தண்ணியில போட்டுருவா. உடனே அந்த மாப்பிள்ளை வேற பொண்ண பார்க்க போயிருவான். ஆனா எப்படியும் எல்லா பொண்ணுங்களுக்கும் பூஜை முடியறதுக்குள்ள கல்யாணம் நடந்துரும். இது பக்கத்து ஊர் பொண்ணு. இந்த பொண்ணா? இதுவும் தான். ஏய், அங்க பாரு. ஹாய். ஹலோ. என்ன வித்தியாசமான கலாச்சாரம். இந்த பொண்ணு மட்டும் ஏன் ஆட்டுக்குட்டியோட உட்காந்துருக்கு? இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி, இந்த ட்ரங்க் பெட்டி, இந்த ஈய டம்ளர் இதெல்லாம் தான் அவன் சொத்து. இவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை வருவான். குட் லக். हेलो क्या जानता है तूने क्या किया? सूर्या, देखो क्या किया तूने? अबे लड़की को क्यों छेड़ा? छेड़ा तो कौन शादी करेगा? अबे शक्ल क्या हाँ बोल. என்னாச்சு சுரேகி? என்னாச்சு இல்ல இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு क्या தெரியல. बकबक कर रहा है? कुछ तो बोल. one minute please. என்னமா இவங்க என்ன பேசுறாங்க புரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன். இதுவரைக்கும் இந்த கன்னிதேவதை கோயில்ல பூஜை பண்ண எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு ஆண் ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி விளக்கு மேல பூ வச்சுட்டு தான் அவன் முகத்தை பாக்கணும் இல்ல? அதுக்கு முன்னாடி நீ அவளை கலங்கப்படுத்திட்டியே, அந்த பொண்ணை யார் கட்டிக்குவான்னு அந்த ஆள் கேக்குறாரு. என்னமா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஏமா ஒரு பொண்ணுக்கு தீ பிடிச்சிச்சு அவ உயிரை காப்பாத்தணும் இவன் தொட்டா அதுக்கு களங்கம் ஆயிடுச்சு, அவளை யார் கட்டிப்பான்னு இவனை கேட்ட என்ன சொல்லுவான்? இல்ல தம்பி, இந்த பூஜையில கலந்துகிட்ட அத்தனை கன்னி பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நெருப்பு அணைக்கிறதுக்காக நீ அந்த பொண்ணை தொட்டிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணை இனி யாரும் கட்டிக்க மாட்டாங்க. இந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா கூட இந்த கன்னிதேவதை கோயில்ல இனி எந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காதோன்னு அவங்க பயப்படுறாங்க. क्या आप लोग आपस में बात कर रहे हैं? कुछ भी तो बता इधर. 1 मिनट. क्या? एक मिनट. हाँ. இது பாருங்க, அப்படி என்னாலதான் இவங்க நம்பிக்கையில பாதிக்கப்பட போகுதுன்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சூர்யா? சூர்யா, என்ன சொல்றீங்க நீங்க? அவ ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவர். நீங்க யாரு? நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். நீங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன தெரியாம பேசுறீங்க? I will marry that girl. शादी. शादी? हाँ शादी. I will marry that girl. भैया बहुत बहुत धन्यवाद. जब भी आपने मुझे आग से बचाया तभी मैंने आपको ईश्वर मान लिया। आप भी बोलिए मैं ईश्वर से कैसे शादी कर सकती हूँ? मेरी आपसे एक विनती है, इनको आप कुछ मत कीजिएगा। मेरी आने वाली जिंदगी इसी कनिका देवता मंदिर में कनिका रह के बिताऊंगी। அந்த பொண்ணு என்ன சொல்லுது? எப்ப என்ன நெருப்புல இருந்து காப்பாத்தினாரோ அப்பவே அவரை நான் கடவுளா ஏத்துக்கிட்டேன். கடவுளோட நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனால காலம் புறா இந்த கன்னி தேவதை கோயில்ல நான் கன்னியாவே வாழ்ந்துடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. உங்க மனிதாபிமானத்தை நினைக்கும் போதெல்லாம் என் இதயத்தை சுத்தி 1000 வண்ணத்து பூச்சிகள் சிறகடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களை சுத்தி நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கணும். സൂര്യേട്ടാ എന്താ ജാലിയായിട്ട് പുറപ്പെട്ടല്ലോ, എന്താ വിശേഷം? இன்னைக்கு எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. அவருக்கு ஆக்ரா சுத்தி காட்ட போறேன். ഓ അച്ഛൻ വരുന്നല്ലേ? ഇവിടെ പെർമിഷൻ കിട്ടില്ലല്ലോ, എന്ത് ചെയ്യാൻ പോകുന്നു? പെർമിഷൻ കടിച്ചു. ഓ കിടച്ചല്ലോ. എന്തായാലും സെക്കൻഡ് റാങ്ക് തന്നെ. ഹാവ് എ നൈസ് ഡേ. ഓ